SV Kids TV தமிழ். பச்சை மரங்களும் வயல்களும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் ஆனந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, அன்பானவன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் மிகவும் பயந்தவன். அதுதான் பேய் கதைகள். மாலை நேரம் வந்தாலே அவன் வெளியே போக மாட்டான். இரவு நேரத்தில் ஜன்னல் சத்தம் கேட்டாலே போர்வைக்குள் ஒளிந்து கொள்வான். ஏன் தெரியுமா? அவனுடைய நண்பர்கள் தினமும் பேய் கதைகள் சொல்லுவார்கள். காட்டு பக்கத்துல வெள்ளை ஆவி நடக்குமாம். இரவு 12 மணிக்கு அழுகை சத்தம் கேட்குமாம். பழைய வீட்டுக்குள் போனா திரும்பி வர முடியாதாம். இப்படி கேட்டு கேட்டே ஆனந்தின் மனதில் பயம் நிறைந்து விட்டது. அவர்களின் கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய பெரிய வீடு இருந்தது. அந்த வீடு பல வருடங்களாக காலியாக இருந்தது. சுவர்கள் உடைந்திருந்தன. ஜன்னல்கள் காற்றில் அசைந்தன. மரக்கதவுகள் பாதியாக தொங்கின. அந்த வீட்டை எல்லோரும் பேய் வீடு என்று அழைத்தார்கள். ஏனென்றால் இரவு நேரங்களில் அங்கிருந்து விசித்திரமான சத்தங்கள் வரும். சிலர் சொல்வார்கள், வெள்ளை நிழல் ஜன்னல் வழியா நடக்குது. சிலர் சொல்வார்கள், அங்க போன நாய் கூட திரும்பி வரல. இதையெல்லாம் கேட்ட ஆனந்த் அந்த வீட்டு பக்கம் கூட செல்ல மாட்டான். ஒரு நாள் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒரு பாடம் எடுத்தார். அவர் சிரித்துக் கொண்டு கேட்டார், குழந்தைகளே, காற்றை பார்க்க முடியுமா? முடியாது டீச்சர் என்றார்கள். ஆனா காற்று இருக்குன்னு எப்படி தெரியும்? மரம் அசையும், சத்தம் வரும். சரியா என்றார் ஆசிரியர். பிறகு அவர் சொன்னார், சில நேரம் நம்ம புரியாத விஷயத்தைக் கண்டு பயப்படுறோம். ஆனால் அதுக்கு அறிவியல் காரணம் இருக்கும். இந்த வார்த்தைகள் ஆனந்தின் மனதில் நின்றுவிட்டன. அன்று மாலை ஆனந்த் தனது தோழி தீபாவிடம் சொன்னான், நம்ம அந்த பேய் வீட்டுக்கு போய் உண்மையா என்ன இருக்குன்னு பார்ப்போமா? தீபா ஆச்சரியப்பட்டாள். நீயா இதை சொல்றே? எனக்கும் பயம்தான். ஆனா உண்மை தெரிஞ்சுக்கணும். இருவரும் டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் அந்த வீட்டிற்கு புறப்பட்டார்கள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். காற்று மெதுவாக வீசியது. வீட்டின் அருகே சென்றபோது ஆனந்தின் இதயம் வேகமாக துடித்தது. ஜன்னல் கீச் கீஸ் என்று ஒலித்தது. தீபா திரும்பி போயிடலாமா என்றான். இல்ல, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் என்றாள் அவள் தைரியமாக. அவர்கள் மெதுவாக கதவை திறந்தார்கள். கதவு பெரிய சத்தத்துடன் திறந்தது. உள்ளே முழுக்க இருட்டு. தூசி நிறைந்த தரை, சிலந்தி வலைகள், உடைந்த நாற்காலிகள். ஆனந்த் டார்ச் லைட்டை நடுங்கிக் கொண்டே கையால் பிடித்திருந்தான். திடீரென்று மேலே இருந்து தட் தட் என்ற சத்தம். ஆனந்த் பயந்து தீபாவின் பின்னால் ஒளிந்தான். யாரோ நடக்குற மாதிரி இருக்கு. தீபா மெதுவாக ஒளியை மேலே காட்டினாள். அங்கே ஒரு பழைய ஜன்னல் காற்றில் அடித்துக் கொண்டிருந்தது. அதுதான் சத்தம் என்றாள். ஆனந்த் மெதுவாக சிரித்தான். அட, நான் வேற என்னமோ நினைச்சேன். அவர்கள் மேல் மாடிக்கு சென்றார்கள். அப்போது திடீரென்று வெள்ளை நிற நிழல் ஒன்று பறந்தது. ஆ என்று ஆனந்த் கத்தினான். ஆனால் அது ஒரு பெரிய ஆந்தை. அது ஜன்னல் வழியாக வெளியே பறந்தது. தீபா சிரித்தாள். இதைத்தான் மக்கள் பேய்னு நினைச்சிருப்பாங்க. ஆனந்தும் சிரிக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் கீழே இருந்து ஊ என்ற பயங்கர சத்தம் கேட்டது. இந்த முறை இருவரும் மெதுவாக கீழே இறங்கினார்கள். சத்தம் சமையலறை பக்கத்திலிருந்து வந்தது. அவர்கள் கதவை திறந்தார்கள். அங்கே பழைய உடைந்த குழாயில் காற்று புகுந்து அந்த சத்தம் உருவாகிக் கொண்டிருந்தது. ஆனந்த் ஆச்சரியப்பட்டான். அப்போ எல்லா சத்தத்துக்கும் காரணம் இருந்துச்சா? ஆமாம் என்றாள் தீபா. அவர்கள் வெளியே வரப்போகும் நேரத்தில் வீட்டின் பின்புறத்தில் ஒரு நிழல் அசைந்தது. ஆனந்த் மீண்டும் பயந்தான். ஆனால் இந்த முறை அவன் ஓடவில்லை. மெதுவாக அருகே சென்றான். அங்கே என்ன இருந்து தெரியுமா? ஒரு வயதான தாத்தா. அவர் அங்கே பூனைகளுக்கு உணவு வைத்துக் கொண்டிருந்தார். தாத்தா, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான் ஆனந்த். தாத்தா சிரித்தார். இந்த வீடு காலியா இருக்குன்னு தெரிஞ்சு நான் தினமும் இங்க வருவேன். பூனைகளுக்கு உணவு அளிப்பேன் என்று கூறினார். மக்கள் பேய் வீடு என்று பயந்து வர மாட்டாங்க. பிறகு அவர் கேட்டார்,
நீங்க பேய் பார்த்தீங்களா? ஆனந்த் வெட்கப்பட்டு சிரித்தான். இல்ல தாத்தா. எல்லாத்துக்கும் காரணம் இருந்துச்சு. சத்தம் ஏன் வந்தது என்று இப்போது புரிந்து கொண்டோம் என்றான். அடுத்த நாள் பள்ளியில் ஆனந்த் எல்லோரிடமும் சொன்னான். பேய் வீடு என்று நாம பயந்தது வெறும் பழைய வீடுதான். அவன் எல்லா சத்தங்களுக்கும் காரணம் என்ன என்று விளக்கினான். நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நாளிலிருந்து கிராமத்தினர் அந்த வீட்டை பார்த்து பயப்படவில்லை. சிலர் அதை சுத்தம் செய்து நூலகமாக மாற்றினார்கள். கதையின் கருத்து: பயம் பல நேரங்களில் நம்ம கற்பனையிலிருந்து வருகிறது. எதையும் உடனே பேய் அல்லது மூட நம்பிக்கை என்று நம்பாமல் காரணத்தை அறிந்து சிந்திக்க வேண்டும். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.